எல்லோருக்கும் வணக்கம். சாதாரண மனிதனும் ஞான நிலையை அடையக்கூடிய திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அட்டாங்க யோகத்தை பற்றி வரிசையாக பார்த்துட்டு வரோம். அந்த அட்டாங்க யோகத்தில் உள்ள 8 படிநிலைகளில் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் இவை 4ம் ஸ்தூல உடம்புக்கு உண்டான பயிற்சிகள். அடுத்து பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி இவை 4ம் நம்ம உடம்புக்கு உள்ள சூட்சம உடம்புக்கு உண்டான பயிற்சிகள். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் தாரணைனா என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது குரங்கு போல அலைகின்ற இந்த மனதை பிராணாயாம பயிற்சி மூலம் கட்டுப்படுத்தி, பிரத்யாகாரம் பயிற்சி மூலயமா அந்த மனதை நம்ம உடம்புக்குள்ள கொண்டு வந்து ஆதாரங்களில் நிப்பாட்டி, இந்த உடம்பில் உள்ள 6 ஆதாரங்களில் நிப்பாட்டி இந்த மனதை அதிலேயே நீடிக்க நிலைக்க செய்யறது தான் இந்த தாரணைங்கிறது. பொதுவாகவே ஒரு மனிதன் தன்னோட இளமை காலத்தில் என்னால் எல்லாமே முடியும், நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் என் மனசு கேட்கும், நான் என்னென்ன சொல்கிறேனோ அப்படி தான் என்னோட உடம்பும் கேட்கும் அப்படின்ட்டு தனக்கு அகங்காரம் கூட தெரியாமல் பயங்கரமாக ஆடுறது, ஓடுறது, உடற்பயிற்சி செய்கிறது, கையில் பைக்கு வச்சுக்கிட்டு ஒத்த வீலில் வண்டி ஓட்டுறது, வீட்டுக்கு தெரியாமல் 2 பேர் கூட தொடர்புல வச்சுக்கிறது, இப்படி தன்னோட உடம்ப வச்சு தன்னோட மனசை வச்சு நான் என்ன சொன்னாலும் என் உடம்பு கேட்கும் அப்படிங்கிற திமிரில் அறியாமையில் நிறைய பல காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு நீச்சல் குளத்தில் 30 அடி உயரத்துலேருந்து டைவ் அடிக்கிறது, தன்னோட உடம்போட வலிமையை வச்சு அடுத்தவன்கிட்ட சண்டை போடுறது, இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பான் தன்னோட இளமை காலத்தில். 25 வயசு 35 வயசு ஆகும், 35 45 ஆகும், 45 50 55 ஆகும், 55 60 வயசு வரும்போது அவன் என்ன சொல்றானோ அது அவனோட உடம்பு கேட்காது. நீ 30 அடி உயரத்துலேருந்து டைவ் அடிச்சு 60 வயசுல குதிக்க முடியாது, நீ ஒத்த வீல்ல வண்டி ஓட்டிட்டு போக முடியாது, ஏந்திரிச்சு நடக்கும்போது லேசா மயக்கம் வரும், உடம்பெல்லாம் தள்ளாட ஆரம்பிக்கும். அப்போதான் தெரியும் தான் சொல்றத தான் உடம்பு கேட்காது, தன்னோட உடம்பை இயக்குறது நான் கிடையாது, வேற ஒரு ஆளு உள்ளுக்குள்ளேருந்து இயக்குறான் அப்படிங்கிற அறிவு அப்பதான் புலப்படும். அதனாலதான் இந்த வயசான டிக்கெட்டு நிறைய பேர் நேரா கோயில் குளத்துக்கு போவாங்க. உன்னுடைய உடம்பை வச்சு உன்னுடைய மனதை வச்சு நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு காரியமும் உன்னுடைய முதுமை பருவத்துல செய்ய முடியாத போது, வயசாகி போய் உடம்பு சரியில்லாம இருக்கும்போது, கை கால் தள்ளாடும் போது இந்த உடம்பு மேல ஒரு பெரிய பயம் ஒன்று வந்துடும். அதுவரையும் கடவுள்னா என்னன்னே தெரியாதவன் சரி எதுக்கும் கோயிலுக்கு போய் கடவுளை ஒரு கும்பிடு போட்டு வைப்போம் அப்படின்னு போவான். அறியாமையில் இருக்கும்போது எல்லாமே எனக்கு தெரியும் என்பது போல நினைச்சிட்டு அறிவு வந்ததுக்கு அப்புறமேல இவ்வளவு நாள் இது தெரியாம போயிட்டே அப்படின்னு மனசை ஃபீல் பண்ணுவான். இத்தனை நாள் ஆணவத்தில் இருந்து நம்ம என்ன சொன்னாலும் நம்ம உடம்பும் மனசும் கேட்கும் அப்படின்ட்டு அறியாமல் இருந்த ஒருத்தவன் தன்னோட முதுமை காலத்துல நம்மளுடைய உடம்பும் நம்மளுடைய மனதும் நம்மளோட கண்ட்ரோல்ல இல்லை, அதை வேற ஒருத்தன் இயக்கிட்டு இருக்கான்னு வரும்போது நாம சொல்றத நம்ம உடம்பு கேட்க மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேல இவ்வளவு நாள் என் உடலை நான் தான் இயக்குகிறேன் என்று அறியாமையில் இருந்தேன், எனக்குள் இருந்து என்னை இயக்குபவன் இறைவன் தான் என்ற அறிவு வந்தவுடன் என்னுடைய அறியாமையானது விலகிவிட்டது. அப்போ கடவுள்ங்கிறது வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இயங்கிட்டு இருக்கு, அது நம்ம உடம்பையும் மனதையும் இயக்குது அப்படிங்கிற அறிவு இளமை காலத்துல வராம முதுமை காலத்துல வருது. அதனாலதான் முதுமையில சாமியை தேடி கோயில போயிட்டு இருப்பான். பொதுவாகவே மனிதன் தனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற அறியாமையில இருப்பான். இல்லப்பா இந்த விஷயத்த இப்படி பண்ணக்கூடாது, இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற அறிவு வந்த உடனே இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சு அப்படின்னு அறிவு வந்த உடனே தனக்குள்ள இருக்கிற அறியாமையானது தானாவே விலகிவிடும். நமக்குள்ள இறைவன் இருக்கிறான், அவனை நம்ம எப்ப கண்ணால பாக்குறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இறைவனை கண்ணால பாக்குறதுக்கு எந்தவித கருவியும் கிடையாது. இறைவன் நம்மளிடம் இருக்கிறான்ங்கிற உணர்வு நமக்கு அறிவு மூலியமா செலுத்தி அதை உணர்வு பூர்வமா உணர வைப்பானே தவிர அந்த காட்சியை நீங்க நேரடியா பார்க்க முடியாது. படிப்படியான இந்த அட்டாங்க யோக பயிற்சியில பிராணாயாமத்தின் மூலியமாக மூச்சை கட்டுப்படுத்தி, அதாவது ஒழுங்குபடுத்தி, இந்த ஒழுங்குபடுத்தும் விதமாக தன்னுடைய மனமானது தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து அந்த மனதை நம்ம உடம்புல உள்ள 6 ஆதாரங்களையும் நிப்பாட்டி, இதை தாரணையின் மூலியமாக தன்னுடைய துரியம் துரியாதீதம் ஆக்கினைங்கிற நெற்றி பொட்டு, அதாவது நீங்க நெற்றியில வைக்கிற பொட்டு, இந்த ஆக்கினைங்கிற இடத்துல நிலை நிறுத்தி தொடர்ந்து பயிற்சி செய்து வரும்போது ஒவ்வொரு நிலையிலும் தனக்குள் ஏற்படும் மாற்றங்களை உங்களுடைய அறிவால் உணர்ந்து
தன் உடம்புக்குள் ஏற்படும் மாபெரும் சக்திகளை தன்னுடைய அறிவாற்றல் மூலியமாக உணர்ந்து தாரணையில் நிலை பெற்று தியானத்தில் இறைவனோடு ஒன்றி பிறகு சமாதி நிலையை அடைவது. பொதுவாகவே உங்களை பல பேர் கேட்டிருக்கலாம், என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல திருமூலர் திருமந்திரத்தை பத்தி சொல்றாங்க. அப்படியா, என்ன சொல்றாங்க? இல்ல இந்த யோகம் ஞானம் இதெல்லாம் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே உங்களை அவர் கேட்பாரு, என்ன உட்கார்ந்து ஏதாவது மூச்சு பயிற்சி சொல்லி தராங்களா, இல்ல உட்கார வச்சு காத்தை இழுத்து கண்ணை மூடி ஏதாவது பயிற்சி சொல்லி தராங்களா அப்படின்னு அவர் கேட்பார். இல்ல அதெல்லாம் சொல்லி தரல, வாரம் திருமந்திரத்தை பத்தி ரொம்ப விரிவா விளக்கமா சொல்லி தருவாங்க. ஒரு பயிற்சியும் கத்து தராம அப்படி என்னையா திருமூலர் திருமதத்துல உங்களுக்கு சொல்லி தராங்க? அதுதாங்க சிவயோகத்தை பத்தி சொல்லி தராங்க. அப்படின்னா நாங்க பண்றது என்ன? நீங்க செய்யறது அவயோகம். என்னது அவயோகமா? ஆமா, யோகம் சொல்லித்தரேன் ஞானம் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு நம்மோட மூச்சை இழுத்து உள்ளுக்குள்ள அடக்கி திரும்பி மூச்சை வெளியில விடுறதுக்கு நீங்க காசு வாங்குறீங்கல்ல, அப்ப அது அவயோகம் தான். எப்போ யோகம் சொல்லித்தரேன் ஞானம் சொல்லித்தரேன்ட்டு நீங்க காசு வாங்குறீங்களோ அது அவயோகம். எங்க மூச்சை நாங்க இழுத்து நாங்க விடுறதுக்கு உங்களுக்கு எதுக்கு காசு கொடுக்கணும்? எந்த ஒரு யோக பயிற்சியுமே ரொம்ப வலுக்கட்டாயமா ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப தம் கட்டி ஒத்த காலில் நின்று நம்ம உடம்ப வருத்தி அப்படி எந்த பயிற்சியும் செய்யக்கூடாது. அதே போல நான் இது சொல்லித்தரேன் அது சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு காசு கேட்டாலும் அது அத்தனையுமே அவயோகம் தான். ஆகையால யோகம்ங்கிறது இயல்பா வரணும், நமக்கு தெரியாமலே இயல்பா வரணும், படிப்படியா வரணும். அதனாலதான் திருமூலர் இந்த அட்டாங்க யோகத்துல தொடர்ந்து 8 படிநிலையா சொல்லியிருக்காரு. உடம்ப வருத்தி 48 நாள் ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருப்பான். 48வது நாள் முடிஞ்சு கோயில்ல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அந்த 48 நாள் என்னென்ன அக்கிரம அநியாயம் செய்வானோ அது எல்லாம் கோயில்ல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ள எல்லாமே செஞ்சு முடிச்சிருவான். அதனால நம்ம உடம்புல உள்ள உறுப்புகளை பாடியில உள்ள ஆர்கான எதுவும் ஃபோர்ஸ் பண்ணியோ தம் கட்டியோ அப்படி எதுவுமே செய்யாம படிப்படியா இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதின்னு படிப்படியா இயல்பா நம்ம இந்த யோகத்தை செஞ்சுட்டு வரும்போது இந்த சாதாரண மனிதனும் ஞான நிலையை ரொம்ப சுலபமா அடைய முடியும். பொதுவா நீங்க கோயிலுக்கு போய் கடவுளை கண்ணால பார்த்து இல்ல காதால மந்திரங்களை சொல்லி கேட்டு இல்ல இறைவனோட பாடல்களை எவ்வளவு துதி பாடினாலும் சரி, ஓம் நமச்சிவாய சிவாய நம்ம அப்படின்னு எந்த ஒரு மந்திரங்கள் சொன்னாலும் சரி, இந்த சொல்லக்கூடிய மந்திரங்களோட ஒளி அலைகளானது நம்மளுடைய காதுல கேட்டு அந்த மந்திர வார்த்தைகளோட வைப்ரேஷனும் நம்முடைய மூளைக்கு சென்று மூளையில் உள்ள இறந்து போன கோடிக்கணக்கான செல்களை உயிரூட்டப்பட்டு இந்த உயிரூட்டப்பட்ட செல்கள் நம்ம உடம்புக்குள்ள நிறைய பல ஆற்றல்களையும் நிறைய பல திறமைகளையும் கொண்டு வரும். இதனாலதான் தொடர்ந்து மந்திரங்கள் சொல்லும் போது நமக்கு தெரியாமலே நம்ம உடம்பு நம்ம மனசானது ஒருவித ஆனந்தமான நிலைமைக்கு போகும். ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி உண்டு, சக்தி ஒளிகள் உண்டு, ஒளிக்கு அலைகள் உண்டு. லண்டன்ல உள்ள சயின்டிபிக் ரிசர்ச்ல இந்த விஷயத்தை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. எல்லா மந்திரத்திற்கும் மூல மந்திரமான காயத்ரி மந்திரத்தை யார ஒருத்தவங்க தொடர்ந்து கேட்டுட்டு வரும்போது அவங்களோட மூளையில செயல்படாம இருக்கிற, அதாவது ஏற்கனவே இறந்து போய் இருக்கிற அணுக்கள் எல்லாமே உயிர் பெற்று அவங்க இருக்கிற நிலையை விட ஒரு 200 மடங்கு 500 மடங்கு ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யறாங்க. நிறைய ஆற்றல்கள் நிறைய புத்திசாலித்தனங்கள் வருது அப்படிங்கறத அறிவியல் ரீதியாவே நிரூபிச்சிருக்காங்க. அதனால நீங்க இறைவனை எந்தவித மந்திரங்கள் சொல்லி பாடினாலும் படித்தாலும் இந்த ஒளி அலைகளோட வைப்ரேஷன் ஆனது நம் மூளையில் சென்று பலவித ஆற்றல்களை கொடுக்கும். விஷயங்களை நீங்க கண்ணால பார்க்க முடியாது, உங்களோட அறிவால தான் உணர முடியும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். வெளியில் அலைகின்ற இந்த மனதை கதவை மூடி உடம்பு என்கிற கூட்டுக்குள் உள்ளே வைத்து 6 ஆதாரங்களில் நிறுத்தி மேலே ஏற்றி புருவ மத்தியில் நிலைநிறுத்தி தாரணையில் புருவ மத்தியில் நீடித்திருக்கும் போது ஒரு விதமான தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு. இந்த தெளிவு என்ன பண்ணுன்னா உங்களுடைய இறந்த காலம் உங்களுடைய எதிர்காலம் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரே நேரத்தில் உணர வைக்கும். இந்த புருவ மத்தியில நீங்க நீடித்து நிலைத்து நீங்க தியானம் செய்யும் போது ஒரு விதமான ஒளி வந்து வரும். இந்த ஒளியிலே தியானித்து நீங்க நீடித்திருக்கும் போது உங்களுடைய பிறப்பு மற்றும் இறப்பு என்ற வாசலானது அடைபட்டு போகும். அதுபோல நீங்க வீட்டுல உட்கார்ந்துருக்கீங்க, உங்க வீட்டுக்கு டெலிபோன் வருது, மொபைல் போன் இல்ல லேண்ட்லைன் போன் வருது. போன் ரிங் அடிக்கும் போதே யாரு நமக்கு கால் பண்றா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். நீங்க வீட்டுக்கு உள்ள இருக்கீங்க, வீட்டுக்கு வெளியில யாராவது காலிங் பெல் தட்டினாங்கன்னா யாரு வந்திருக்காங்கிறது முன்கூட்டியே தெரியும். எதுக்காக வந்திருக்காங்க, அவங்க நம்மள்ட்ட என்ன கேட்க போறாங்க, எல்லா விஷயமும் உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். இன்னும் அரை மணி நேரம் கழிச்சு உங்களை யார் சந்திக்க போறாங்க, உங்க ஆபீஸ்ல உங்க ஓனர் உங்க மேனேஜர் உங்களை பத்தி என்ன நினைக்கிறார், நீங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது உங்க ஊர்ல உள்ள பஸ் ஸ்டாப்ல யார் யார் நிக்கிறாங்க முதற்கொண்டு எல்லாமே தெளிவா தெரியும்.
இந்த தாரணையில நம்ம மூச்சுல இழுக்கப்படும் காற்றோட பங்கு பெரும் பங்கு இருக்கு. இந்த இழுக்கக்கூடிய பிராணங்கிற வாயுவானது உள்ளுக்குள்ள நம்ம உடம்புக்குள்ள 10 தசவாயுக்களை பிரியும். அந்த 10 தசவாயுக்களும் என்னென்ன நம்ம உடம்புல பண்ணுது அப்படிங்கிறத தாரணை 2வது பாகத்துல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் அறிவுள்ள உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்மீக அன்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் தாரணை 2வது பாகத்தில் சந்திக்கலாம்.